ஹாய் கேஸ், அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்தில் வந்து எல்லாரும் வந்து கரும்பை வெட்டி இப்போ டிராக்டரில் ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. டிராக்டர் தான் சொல்லுவோம், எங்கே நான் எப்படி சொல்கிறேன்னு தெரில. இவ்வளோ கரும்பு பாருங்கள். கரும்பு வந்து ஃபேக்ட்ரிக்கு போகுது, சர்க்கரை செய்கிறதுக்கு. அந்த சின்ன என்னது டிராக்டரில் வந்து இந்த பெரிய டிராக்டர்லும் ஏற்றுறாங்க. அவ்வளோ பேர் வந்து இந்த மேலே லோடு ஏற்றிக்கிட்டு இப்போ வந்து கம்பெனிக்கு போயிடும், அதாவது ஃபேக்ட்ரிக்கு போயிடும். எல்லோரும் இந்த வெயிலில் வந்து இந்த மொட்டை வெயிலில் வந்து இவ்வளோ கரும்புங்க எடுத்துருக்காங்க. இந்த கரும்புக்கு தனியாக பேர் இருக்கா? எல்லாம் ஒரே கரும்பு தானா? செங்கரும்பா நார்மல் கரும்பா? செங்கரும்பு தானா? எவ்வளோ இது? எவ்வளோ கிலோ இருக்குது? இந்த எத்தனை டன்னு? 10 டன்னா? இப்போலாம் சக்கரை கம்பெனிக்கு போதா? ஓ, இது 10 டன்னுக்கு எவ்வளோ வேலை போவோம்? ஒரு டன்னு வந்து 2750. ஆமாங்களா? சரி, இது அப்படியே போயிட்டு உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. எங்கே நட்டு வச்சுருந்தீங்க இந்த கரும்பை? இப்போ ஓ, அந்த தூரத்தில் நட்டு வச்சு இவ்வளோ தூரமாக தூக்கிட்டு வந்து இப்போ வந்து இந்த பெரிய டிராக்டரில் ஏற்றிட்டு போகிறாங்க. சரிங்களா? இது உங்கள் விவசாயம் வெறும் கரும்பு தான் நட்டு வச்சுருக்கீங்க? வேறு என்ன நட்டு வச்சுருக்கீங்க? கரும்பு தான் போட்டிருக்கீங்களா? இன்னும் இருக்கா கரும்பாங்க? காலி ஆச்சா? இப்போ வந்து எத்தனை டன் சொன்னீங்க? இப்போ 10 டன்னு. 10 டன்னுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஒரு டன்னு வந்து 2700 போனால் பாருங்க. 10 டன்னா 25,000 ரூபா கிடைக்கும். சரிங்களா? எத்தனை நாள் நீங்கள் நட்டு எத்தனை நாள் அறுவடை பண்ணுவீங்க? ஒரு வருஷம் கழிச்சுட்டா வெட்டிங்க. வா, 11 மாதமா? ஓகே, கிட்ட ஒரு வருஷம்தான். ஓகே. ஆனால் இது இந்த கரும்பு மட்டும்தான் சக்கரை செய்ய முடியும். ஓகே 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 சரி, ரொம்ப நன்றி. அடுத்த காணொளி சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.